இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான ஐஸ் கோலா எப்படி செய்யலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: ஐஸ், எசன்ஸ் இல்ல கலர் பொடி, சர்க்கரை, எலுமிச்சம்பழம், உப்பு, மிளகு பொடி. ஒரு பாத்திரத்துல 60 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 8 டீஸ்பூன் ஃபுல்லா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை மிக்ஸ் ஆகி கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிருங்க. லைட்டா ஆறினதுக்கு அப்புறம் இதை 5 பங்கா கிண்ணத்துல பிரிச்சுக்கோங்க. இதுல வெனிலா எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ், பாதாம் எசன்ஸ், ரெட் ஃபுட் கலர், கிரீன் ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எசன்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கரண்டி சர்க்கரை பாகுக்கு 1/4 டீஸ்பூன் எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவே கலர் பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 2 சிட்டிகை கலர் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறமா 5 சொட்டு எலுமிச்சம்பழ சாறு எல்லா கலர்ஸ்லையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா கிண்ணத்துலையும் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருப்பு உப்பு இல்லை ராக் சால்ட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ ஐஸ் கட்டியை சின்ன சின்னதாக உடைச்சிக்கோங்க. உடைச்ச பீசஸை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு க்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸில் கொஞ்சமாக க்ரஷ் பண்ண ஐஸை சேர்த்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை உள்ளே வச்சுட்டு அந்த டம்ளர் ஃபில் பண்ணுற அளவு க்ரஷ்ட் ஐஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா கத்தி வச்சு குத்தி விடுங்க. அப்பதான் கேப்ஸ்லாம் ஃபில் ஆகும். நம்ம செஞ்சு வச்ச எசன்ஸ்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி. கலர்ஃபுல்லாக சுவையான ஐஸ் கோலா ரெடி ஆயிடுச்சு. லேட்டாக சாப்பிட போறீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.